மலையகத்தில் மண்சரிவு அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்புகளை அமைத்துக் கொடுப்பதில் தொடர்ந்தும் தாமதம் நிலவுகின்றது. மாத்தளை பெரிய செல்வகந்த தோட்ட மக்களும் தினமும் மண்சரிவு அபாயத்திற்கு மத்தியில் நாட்களை நகர்த்தி வருகின்றனர். மாத்தளை பெரிய செல்வகந்தை தோட்ட மக்கள் வசித்து வருகின்ற 100 வருடங்களுக்கு மேல் பழமையான தொழிலாளர் குடியிருப்புகளே இவை. இந்த பகுதியில் நிலவும் மண்சரிவு அபாயம் காரணமாக சிறு மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் கூட பாடசாலைகளிலும் கொழுந்து மடுவங்களிலும் தஞ்சமடைய வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு இந்த மக்கள் தள்ளப்படுகின்றனர். பெரிய செல்வகந்தை தோட்டத்தைச் சேர்ந்த 130 குடும்பங்களில் 24 குடும்பங்கள் மண்சரிவினால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். குடியிருப்புகளில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதால் எந்த நேரத்திலும் குடியிருப்புகள் இடிந்து விழும் அபாயம் உள்ளதாக அவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். இந்த பூமி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த லயக்காம்பராங்களில் இருக்கிறது முடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ என்னன்னு கேட்டால் தொடர்ச்சியாக பெய்துக்கிட்டு இருக்க மழையில் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, மழை காலத்தில் நீங்கள் கவனமாக பத்திரமா இருக்கணும் அப்படின்னா. இப்போ நாங்கள் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இரவைக்கு தூங்குறமா அவதானமா இருக்க முடியுமா? தமது குடியிருப்பு பிரச்சினை தொடர்பில் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகளுக்கு தெரிவித்தும் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என பெரிய செல்வகந்தை தோட்ட மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். 12ஆம் மாதம் 17ஆம் தேதி இந்த வெடிப்பு ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து நாங்க ஸ்கூல்லையும் கிரெச்சிலையும் போயிருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி வசதி, டாய்லெட்டு எதுவுமே கிடையாது. 4 வருஷம் ஆயிருச்சு. நாங்களும் சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு சரியான கஷ்டப்படுறோம். போன மாசம் பேஞ்ச மழைக்கு எங்களை போயிட்டு ஸ்கூல்லையும் கிரெச்சிலையும் போய் இருங்கன்னு சொன்னாங்க. அந்த மழை காலத்துக்கு இருக்க சொல்றாங்க, வெயில் காலத்துக்கு வீட்டுக்கு போங்கிறாங்க. ஏஜ் ஆபீஸ்க்குள்ள போய் நேரடியா பேசின கேட்க அவங்க சொல்றாங்க, தோட்டத்துல நீ துறை இருக்காங்க, அந்த துறைமாறு கொடுத்தா தான் இடம் நாங்க எதுவும் செய்யலாம். தோட்டத்து துறைமாற கேட்ட சொல்றாங்க, தோட்டத்து துறைமாறு ஏஜ் ஆபீஸ்ல இருந்து எங்களுக்கு கடிதம் வந்தா தான் நாங்க எதுவுமே செய்யலாம். 2012 இருந்து வெடிச்சிருக்குது. இவ்வளவு நாளும் இன்னும் போய் சொல்றோம் இந்த பாக்குறாங்களும் இல்ல, ஒன்னும் செய்யறாங்களும் இல்ல. எங்களுக்கு மழை வந்தா அங்க மேல போக சொல்றாங்க, இதுக்கு ஸ்கூலுக்கு அங்கங்க. எங்களுக்கு அப்படி இந்த சின்ன பிள்ளையெல்லாம் கொண்டுகிட்டு அங்க போய் இருக்க இயலாதே. பச்சை பிள்ளைய 1 வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்க இருக்க இயலாது. நுழம்பு நோய்கள்லாம் வருது. எந்த அரசியல்வாதிகள் வந்தாலும் கூட அரசியல்வாதிகள் எம்முடைய வாக்குரிமையை கேட்கின்றார்களே தவிர எமது வீட்டு உரிமைகளை ஒழுங்காக செய்து கொடுப்பதற்கு மிகவும் தவறுகின்றார்கள். நாட்டின் ஏனைய பகுதிகளில் மக்கள் குடியிருப்பு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் மலையக மக்கள் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்படுகின்றமை கவலைக்குரியது.